ஏண்டா உங்க ஊர்லலாம் ஃப்ரெண்டுக்கு தான் தாலி கட்டுவாங்களா? சி தாலி கட்டினாதான் கல்யாணம்னு சொன்னாங்க, அதனால தான் கல்யாணம் பண்ணேன். மற்றபடி இந்த சென்டிமெண்ட் அதெல்லாம் எனக்கு இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு சென்டிமெண்ட்ஸ் இல்லாம இருக்கலாம், ஆனா தாலிய கட்டினா உங்க அம்மாவை அவமானப்படுத்த முடியுங்கிற அளவுக்கு உனக்கு அறிவு இருக்குல்ல? அப்போ கல்ச்சர்லயே தாலிய பத்தி இந்த ஊர் உலகம் என்ன நினைக்குதுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல? ஸ்டாப். இப்போ உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? பதில் பதில் வேணும். பதில். நந்தினிய உன் பொண்டாட்டின்னு சொல்ல நினைக்கல, ஆனா 2 நாளைக்கு ஒரு வாட்டி உங்க அம்மா கண்ணு முன்னாடி நந்தினிய நிறுத்தி என் பொண்டாட்டி, என்னோட பியூட்டிஃபுல் வைஃப், என் லவ்லி வைஃப் அப்படின்லாம் சீன் போடுற. என்ன உன் கதை? அது அது வந்து என் அம்மா எனக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க. அவங்கள பழி வாங்குறதுக்காக தான் நான் ஜஸ்ட் நந்தினி கழுத்துல தாலி கட்டிட்டேன். அப்படியே கட்டிக்கிட்டு அவங்கள கடுப்பேத்தணும்னு தான் அப்படி பண்ணேன். அதனால தான் அப்படிலாம் பண்ணேன். That's it. நீ எவ்வளோ செல்ஃபிஷான ஆளுன்னு புரியுதா உனக்கு? உங்க அம்மா உனக்கு துரோகம் பண்ணாங்க, அதனால நந்தினிக்கு தாலி கட்டினேன்னு சொல்றியே. அப்போ நீ நந்தினிக்கு செஞ்சதோட பேர் என்ன? அவங்களாச்சும் உனக்கு அம்மா, ஆனா நந்தினி யாரோ ஒருத்தி இல்ல. அவ வாழ்க்கைய உன் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு அத பத்தி கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்க. என்னடா நீ மனுஷன்? யூ கிராசிங் யுவர் லிமிட்ஸ் மேன். ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க நீ. ஏன் மனசாட்சியா இருந்துகிட்டு என்னைய எதிர்த்து இவ்வளவு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? சரி, போய் தொலை. சூர்யா, உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். உனக்கு தான் நந்தினி மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. அவளை நீ உன் பொண்டாட்டியாவும் நினைக்கல. அவளை வச்சு நீ தேவையான அளவுக்கு உங்க அம்மாவை டார்ச்சரும் பண்ணிட்ட. இதுக்கு பிறகு எதுக்குடா அவ உன் வீட்டுல இருக்கணும்? ஆமா, கரெக்ட். நீ சொல்றது கரெக்ட் தான். எதுக்கு நந்தினி எங்க வீட்டுல இருக்கணும்? எதுக்கு இருக்கணும்? அவ பாட்டுக்கு அவங்க வீட்டுக்கு அவ போயிருக்கலாமே. லாமேலாம் இல்ல, ஒரு முடிவா சொல்லு. என்ன பண்ண போற? முடிவா? என்ன பண்ண முடியும்? அவ வீட்டுக்கே அவளை திருப்பி அனுப்ப போற. நிஜமாவா? நாளைக்கு மாத்தி பேச மாட்டியே? நோ நோ, நெவர். நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இப்பதான் எனக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. அவளோட வீட்டுக்கே போயிட்டோம். She can live happily. I will send her. I will definitely send her. போட்டோம். அவளோட வீட்டுக்கு போட்டோம்.
ஃபிக்ஸ் ஆயிடுறேன். அவளை அனுப்பிடுறேன். ஆமா புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. நீ தொட்ட காரியம் என்னைக்கு நீ உருப்பிட்டு இருக்கு? அவன் இந்த வீட்ல ஏதோ நடமாடிட்டு இருக்கான். என்கிட்ட பேசலனாலும் அவன் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேர்கிட்ட பேசிட்டு இருக்கான். இப்ப மொத்தமா பிரிச்சு அவன் உசருக்கே ஆபத்து வர மாதிரி ஆக்கிட்டல. இதுக்கு இப்படி பலி கொடுக்கறதுக்கா நான் அவனை பெற்றிருக்கேன்? சொல்லு. என் பையன் என்ன விட்டு போயிட்டா இவன் அவனை கொடுப்பாளா? சொல்லுடி. திரும்ப உன்னால கொடுத்துட முடியுமா? என் பையன் எனக்கு கொடுக்க முடியுமான்னு சொல்லு. போதும், இங்க நம்ம பட்ட அவமானமும் அசிங்கமும் போதும். இனி இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க வேண்டாம். யாரு தடுத்தாலும் நம்ம போயிடணும். சூர்யா சார் வரத்துக்குள்ள கிளம்பிடலாம். சூர்யா, கொஞ்சம் நல்ல இங்க வா. டாடி சொல்லுங்க டாடி. வாட்? போய் விசாரிக்க போனீங்க. யார் அவன்? யார் அந்த டெல்லி? அது உன்னதான் கேக்குறேன் சூர்யா, யார் அவன்? சாரி டாட். டேய், நான் என்ன கேட்கறேன், நீ என்ன சொல்ற? போய் பணத்தை கொடுத்த உடனே விட்டுட்டானா இல்ல வேற எதுவும் பிரச்சனை பண்ணானா? சாரி டாட். முதல்ல கேட்கறது பதில் சொல்லு சூர்யா. நந்தினி நம்ம வீட்டு பொண்ணுன்னு தெரிஞ்சுதான் பிரச்சனை பண்ணானா இல்ல தெரியாம பண்ணிட்டானா? டாட், ஐ அம் சாரி டாட்.